விஜய் கூட திருமணம் உறுதி செஞ்சுட்டாங்களா? இதுக்கு த்ரிஷாவோட அம்மா தந்த ரியாக்ஷன் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, விஜயோட மனைவி சங்கீதா திடீர்னு ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடந்த 1 மாத காலமா இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல பூதாகரமா வெடிச்சிருக்கு. இந்த விவாகரத்துக்கு காரணமே த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய கருத்துக்களையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு சங்கீதாவுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் த்ரிஷாவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும், இன்னொரு பக்கம் சங்கீதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்கள் கூட விஜய்க்கு எதிராக தான் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கீதா வந்து திடீர்னு ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அதுல வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தன்னோட கணவர் விஜய்க்கு வந்துட்டு திருமணத்தை மீறி ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்காரு. அந்த தொடர்பை நான் துண்டிக்க சொன்னேன். அவர் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாரு. ஆனா எங்களை ஏமாத்திட்டு அவர் வந்து அந்த நடிகை கூட இன்ன வரைக்கும் தொடர்புல தான் இருக்காரு. அதனால நான் மனவேதனையில இருக்கேன். அதனால எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா ஒரே போடா போட்டுட்டாங்க. சங்கீதா இந்த மனு தாக்கல் பண்ண உடனே வந்துட்டு சமூக வலைதளங்கள் எல்லாமே சங்கீதா விஜய் விவாகரத்து தான் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னன்னா சமீப காலமாவே இந்த சினிமா பிரபலங்கள் பொறுத்த வரைக்கும் விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. சொல்லப்போனா ஜிவி பிரகாஷ், சைந்தவி, அப்புறம் ரவிமோகன், ஆர்த்தி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லாருமே விவாகரத்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்க்குறப்போ என்னடா, அதே மாதிரி தனுஷ் அண்ட் அவங்களோட மனைவி ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே விவாகரத்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இது என்ன ஒரு ஒவ்வொரு சங்கமம் மாதிரி இது வந்து விவாகரத்து என்ன ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஆனா சினிமா பொறுத்த வரைக்கும், சினிமா பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு போல, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு போல அப்படின்ற மாதிரி பேசு பொருளா மாறிடுச்சு. ஆனா இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அஜித், ஷாலினி, சூர்யா, ஜோதிகா, விஜய் அண்ட் சங்கீதா இவங்களோட ஜோடி வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்கும் முன் உதாரணம்னு கூட சொல்லலாம். வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் இப்போ வாழணும், அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வந்தா கூட எதை பத்தியுமே பொருட்படுத்திக்காம 2 பேருமே அவங்கவுங்க வந்து ரொம்பவே ஒற்றுமையா ஒரு புரிதலோட வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம். அப்போ விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வதந்திகள் வந்துச்சு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, சங்கீதா வந்து தங்களோட குழந்தைகளுக்கான படிப்புகளுக்காக தான் லண்டன் போயிருக்காங்க, ஆனா பிரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜயுமே அவங்களோட குடும்பத்துல நடக்கக்கூடிய விசேஷங்கள், நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடவே இல்லை. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து ரொம்பவே பிஸியா இருக்காரு, அரசியலுக்கு வந்துட்டதுனால பிஸியா இருக்காரு, ஒரு பக்கம் சினிமா ஷூட்டிங்குமே போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் திடீர்னு சங்கீதா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, விவாகரத்து வேணும்னு. இவங்க விவாகரத்து வேணும்னு சொன்னது உடனே வந்து எல்லாருமே சொன்ன ஒரு பேர் என்னன்னா, த்ரிஷா தான் இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு ஒன்னா சுத்தி இருக்காங்க, நிறைய தனியாவே வெளியூர்களுக்கு எல்லாம் சுத்திட்டு வந்திருக்காங்க. இதனால்தான் முழுக்க முழுக்க த்ரிஷா காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்தோ த்ரிஷா தரப்புல இருந்தோ இதுக்கு எதிர்ப்பு கிளம்பவே இல்லை, அதுக்கான கண்டனமும் தெரிவிக்கல. இப்போ இந்த பிரச்சனை ஒரு பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒரே போல காஸ்டியூம்ல ஒரே கார்ல போயிருந்தாங்க. இது அன்னைக்கு ராத்திரியே பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. என்னன்னா விஜய் வந்து ஓப்பனாவே சொல்றாரு, நான் இந்த நடிகை கூட தான் தொடர்புல இருக்கேன், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களை வந்துட்டு கொஞ்சம் அதிருப்தி தெரிவிச்சாங்க. உங்களை போய் நாங்க நம்பினோம், உங்களுக்கு இதுக்கு மேல முட்டே கொடுக்க முடியாது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க பேசணும், இப்ப நாங்க என்னத்த சொல்றது, கேவலமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கடைஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்திபன் த்ரிஷா பிரச்சனை ஒரு பக்கம் பெருசா வெடிச்சது. ஏன்னா பார்த்திபன் வந்துட்டு ஒரு ரேண்டமா ஒரு வார்த்தையை சொன்னது, குந்தவை கொஞ்ச நாளைக்கு வீட்டுல குந்த வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சது. அதுக்கு பொதுமக்கள் சொல்றப்போ கூட த்ரிஷாவுக்கு கோவம் வரல. ஆனா பார்த்திபன் சொன்னதுக்கு அப்புறமா கோவம் வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சாங்க. திருப்பி 2 பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்ப மறுபடியும் த்ரிஷா விஜய் பிரச்சனை வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல அவர் வச்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. என்னன்னா அது ஒன்றும் தப்பு இல்லையே, அவருக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு வலுக்கட்டாயம் ஒன்றும் வச்சுக்கலையே, அவங்களுக்கும் ஓகேவா இருக்காங்க, இவங்களும் ஓகேவா இருக்காங்க, அதனால தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலுமே ஒரு மனைவிக்கு துரோகம் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கீழ்த்தனமான விஷயம். அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவன் வந்துட்டு மக்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல முன் உதாரணமா இருந்தா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே, நம்ம தலைவரே இப்படி இருக்காருப்பா, நம்ம தளபதியே இப்படி இருக்காரு, அப்ப நம்ம இருந்தாலும் தப்பு இல்லை,
அப்போ அவர் இதுதான் சொல்ல வராரோ அப்படின்ற கருத்துக்கு வந்து எல்லாருமே வந்து வந்துருவாங்க. என்னன்னா இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து அவங்களோட குழந்தைகளை சப்போர்ட் இல்ல, குழந்தைகள் கூட அவருக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து குழந்தைகளை கண்டுக்கிறதே கிடையாது, குழந்தைகளுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது அவரோட பையன் ஜேசன் சஞ்சய்க்காக எந்த விஷயத்திலையுமே அவர் உதவி பண்ணல, ஒரு படம் இயக்கிறதுக்கு கூட எந்த விஷயத்திலையுமே யாருக்காகவுமே ரெக்கமெண்ட் வாங்கி கொடுக்கல அப்படின்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியுமே சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஒரு விஜயோட ரசிகர் வந்து ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தாலி கட்டப்படும் ஆனால் திருமண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது தாலி கட்டுவது உறுதி, விரைவில் திருமண தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இப்ப சொல்ல போனா விஜய் த்ரிஷா ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து போனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரோட வீடியோ வச்சு நிறைய பாடல்களை வெளியிட்டு போறாங்க. என்னன்னா ஒரு காதல் பாடலா இருக்கட்டும், ஒரு திருமண பாடலா இருக்கட்டும், அந்த பாடலை வந்து பேக்ரவுண்ட்ல ஒழிக்க விட்டு அவங்களோட வீடியோ வந்து வெளியிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷாவுமே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டோரி போடுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க. அதுலயுமே அவங்க போட்டோ போட்டுட்டு அவங்க அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா வந்துட்டு ஒரு திருமண பாடல் தான் வைக்கிறாங்க, ஒரு லவ் சாங் தான் வைக்கிறாங்க. அதனால த்ரிஷாவுக்குமே திருமண ஆசை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ரசிகர் ஒருத்தர் வந்து தாலி கட்டுவது உறுதி, விரைவில் திருமண தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இதுதான் இப்ப சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு, வைரலா மாறிட்டு இருக்கு. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, த்ரிஷாவோட அம்மா உமாகிருஷ்ணன் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் போட்டிருக்காங்க. அதாவது மறைமுகமா அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போறது அப்படிங்கிறதுக்கு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக தான் லைக் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு. என்னன்னா அதுல வந்து திருமணம் செய்யப்படுவது உறுதி அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது தாலி கட்டுறது உறுதின்னு போட்டிருக்காங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமா தான் த்ரிஷாவோட அம்மா உமாகிருஷ்ணன் வந்துட்டு லைக் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான புகைப்படம் வந்துட்டு இப்ப வெளியாகி இருக்கு. அதுதான் கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா அவங்க லைக் போட்டதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாரும் வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா, எப்படிப்பா பெத்த பொண்ணை வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க யாராச்சும், அவங்க வந்து தெரியாம கூட கைப்பற்றிருக்கலாம், அவங்க லைக் பண்ணதுக்காக எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லை, அதாவது சாட்சியங்களே இல்லை. அந்த லைக் பண்ணவங்களை போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல அங்க த்ரிஷாவோட அம்மா உமாகிருஷ்ணன் பேர் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பினர் வந்துட்டு அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து த்ரிஷா வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த விமான நிலையத்துல வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது கூட அவங்களுக்கு பதில் சொல்லாம வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இதை பாக்குறப்போ வந்து த்ரிஷா வந்து வேற ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம தேவைப்பட்ட வதந்திகளை கிளப்பிக்கிடுறாங்க, இல்லட்டா ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுவா இருந்தாலும் விஜய் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே அவங்க வந்து நண்பர்கள் அப்படின்றது மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்குது. என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில எதை பத்தியும் நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்னா சுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு பக்கம் த்ரிஷாவுக்கு ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது நிறையவே வந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு இவங்க ரெண்டு பேருமே வாயை திறந்து என்ன நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், எங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாம சங்கீதாவுக்கு வந்து ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. என்னன்னா சங்கீதா வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலா விஜய் கூட தான் வாழ்ந்திருக்காங்க, சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நடிகை உள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சோ இப்போ வந்து நம்ம சங்கீதாவோட மனநிலையை தாண்டி அவங்களோட குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒண்ணா இருக்குது. என்னன்னா அப்பா வந்து இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போது எவ்வளவு வேதனைகள் இருக்கும். அதுவும் குறிப்பா அந்த பையனுக்கா இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கா இருக்கட்டும் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பா அதை பத்தி கேட்பாங்க. சோ இப்ப நம்ம ஒரு சைடு மட்டும் யோசிக்காம கண்டிப்பா ரெண்டு சைடுமே யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா கூட, விஜயோட தனிப்பட்ட வெறுப்புகள் அப்படின்னா கூட, இந்த ஒரு விருப்பம் அப்படிங்கிறது குழந்தைகளை நிறைய அளவுல பாதிக்கும். எல்லாரும் கேட்கிற கேள்வி, எல்லாருக்கும் ஆதங்கமா இருக்கிற ஒரு விஷயம், தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியாத விஜயால எப்படி மக்களை நல்லபடியா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்குது. ஸோ எதுவா இருந்தாலும் இப்போ நம்ம வந்து டாபிக் என்னன்னா, இந்த ஒரு வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குப்பா. என்னன்னா இந்த தாலி வந்து கட்டுறது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு த்ரிஷாவோட அம்மா லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடியுமே த்ரிஷாவோட அம்மா வந்து ஆதங்கப்பட்டு என் பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொந்தளிச்சிருந்தாங்க. பட் எதுவா இருந்தாலும் இவங்களா வாயை திறந்து வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.